Hi, hello friends, welcome back to our channel. Joyful Homemaking channel. சில கிச்சன் டிப்ஸ் ரீயூஸ் ஐடியாஸ் தாங்க பார்க்க போகிறோம். குறிப்புகள் ஆயிரம் அதில் சில உங்களுடன் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கா, இந்த பவுடரை நீங்கள் வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கவலையே இல்லைங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ்க்கு கொடுக்கலாம். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஹேர் ஃபால் ஆகுதுங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான டிப்ஸும் இது உள்ளே இருக்குங்க. இந்த மாதிரி கீரை வகைகள்லாம் என்ன பண்ணலாம், அதை எப்படி ஈஸியாக செய்யலாம், எப்படி குழந்தைங்கள சாப்பிட வைக்கலாம் அப்படின்ற குறிப்பும் இருக்குது. இந்த மாதிரி ஷர்ட்ஸ் எல்லாம் வச்சு ரீயூஸ் எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ற குறிப்பும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நிறைய ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப்ஸ் இருக்குது. ஒரு ஐட்டம் வெளியே வாங்கும்போது அதை வந்து எப்படி நம்ம ஒரிஜினலாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சில டிப்ஸும் இருக்குது. அதையும் நான் சொல்லிடுறேன். வாங்க எல்லா குறிப்பையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த சோம்பு வாங்கியிருந்தேங்க. வெளியே கடையில் தான் வாங்கியிருந்தேன். ஒரு பேக் வாங்கிட்டு வந்த பிறகு இது ரொம்ப க்ரீனிஷ் கலரில் இருந்தது. ஸோ இதை உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்கு தான். இதை என்ன சொல்லியிருந்தாங்க ஒருத்தர்னா, என்னோடய ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் வாங்காதீங்க, அதில் வந்து சாயம் கலந்திருக்கும், கலர் கலந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சோம்பை எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணி வச்சோம்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட கலர் வந்து மாறிடுச்சுன்னா அதில் சாயம் கலந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. சரி, நானும் அதை மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த சோம்பு பார்க்கும்போதே எனக்கு வந்து ரொம்ப க்ரீன் கலரில் தெரிஞ்சுது. அந்த க்ரீன் பார்த்திங்கன்னா சாயம் போன கலரில் தான் இருந்தது. அந்த சாயம் பேஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுங்க. ஸோ இதை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் சோம்பை வந்து நல்லா அலசிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். அந்த தண்ணி கலரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், க்ரீன் கலராக மாற ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு டைம் நான் பீர்க்கங்காய் வாங்கும் போதும் இதே மாதிரி தாங்க பண்ணேன். நல்ல கலராக இருந்தது அந்த பீர்க்கங்காய். அதை அலசினா இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஃபுல்லாக சாயம், செம்ம சாயமாக இருந்ததுங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி கலராக இருக்க ஐட்டம்ஸை வந்து வாங்குறத தவிர்த்துடுங்க. ஏதாவது ஐட்டம் வாங்கும் போதும் அது வந்து ரொம்ப கலராக இருக்குன்னா அதை யோசித்து வாங்குங்க. பாருங்கள், இதில் எவ்வளோ சாயம் விழுந்திருக்கு. அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஷர்ட் பாப்பாக்காக டான்ஸுக்கு வாங்கியிருந்தோங்க. அது வந்து ஒரு பிளைன் டிஷர்ட்டாக இருந்தது. இது வந்து ஃபுல்லாக பிளைனாக இருந்தது. சரி, இதை நான் செய்யும் போது உங்ககிட்டயும் இதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி பட்டன்ஸ் நிறைய இருக்கவே இதை வச்சு இந்த டிஷர்ட்டை டெக்கரேட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மாற்றிடலாம் அப்படின்ட்டு இதே மாதிரி அவகிட்ட 2 டிஷர்ட் இருந்தது. ஸோ ரெண்டுமே வந்து வேறு ஒன்றுமே தெரியாததுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மிடில் வந்து பட்டன் தைச்சிடலாம், அப்படி இல்லைன்னா நெக்கு ஃபுல்லாக ஒரு 6 பட்டன் தைச்சிட்டா டிசைனாக இருக்கும். அந்த டிஷர்ட் வந்து பிளெயின் டிஷர்ட் வந்து டிசைனாக மாறிடும் அப்படின்ட்டு பாப்பா கிட்ட கேட்கும்போது அவளுக்கு ரவுண்ட் வேண்டாம், மிடில் பட்டன் வேணும் அப்படின்னு இருந்தா. அதனால் இந்த மாதிரி பட்டன்ஸ் எல்லாமே ஓல்டு பட்டன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் வந்து இதுக்கு சூட்டபுளாக இருந்தது. ஸோ மிடில் வச்சு தைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நான் வச்சு ஒரு 6 பட்டனை மிடில் தைச்சிட்டேன். சூப்பராக இருந்தது பாருங்களேன். டிஷர்ட் லுக்கும் மாறிடுச்சு. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜீனோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஸ்கர்ட் மாதிரி போட்டால் கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா, புளிச்சக்கீரை கொடுத்துருந்தாங்க, எங்கள் அக்கா வீட்டில் இருந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு 2 நாள் ஆகவே இந்த மாதிரி இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வாங்கி அப்பயே செய்யும் போது நல்லாயிருக்கும். ஊரில் இருந்து கொடுத்து விடவே கவரில் இருந்தது இப்படி ஆயிடுச்சு. இது எப்படி செய்யலான்ட்டு அக்கா தான் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் செஞ்சுருந்தேன். கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் வெந்தயமும் ஒரு வரமிளகா ஒரு 5 ஆட் பண்ணி அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு குக்கரில் தான் நான் புளிச்சக்கீரையை ஆட் பண்ணியிருக்கேன். அந்த குக்கர்லேயே இதையும் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி செஞ்சேங்க, சூப்பராக வந்திருந்தது. புளிச்சக்கீரையை நல்லா அலசிட்டு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா வெந்தயமும் வரமிளகாவும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஒரு வெங்காயம் ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் மாதிரி தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் வந்து பெருசு தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம செய்யும் போது பார்த்திங்கன்னா குயிக்காக சுலபமாகவே முடிஞ்சிடுதுங்க. கூட வந்து கல்லுப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நம்ம விசில் விட்டு தான் இறக்க போகிறோம். இந்த புளிச்சக்கீரையை வந்து இந்த மாதிரி செஞ்சு பாரு, சூப்பராகவே வந்துடும் அப்படின்னாங்க. ஸோ நான் வந்து ஒரு 2 விசிலுக்கு விட்டுட்டு இறக்கிட்டேன். அந்த தண்ணியெல்லாம் நல்லா சக்காயி இதை பாருங்களேன் எப்படி இருக்குது. இதை எடுத்து நம்ம மத்து போட்டு கடைஞ்சிக்கலாங்க. அந்த மாதிரி கடையெல்லாம் எனக்கு டைம் இல்லாததுனால நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். காலையில் என்னால் வேலை வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி போட்டு அரைச்சிட்டேன். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு தாளித்து இதை வணக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சாதத்தோடு சூப்பராக இருக்குங்க. ஆந்திரா சைடில் பார்த்திங்கன்னா இதை கோங்குரான்னு வாங்க. இதில் வந்து இன்னும் நிறைய ஆட் பண்ணுறாங்க அவங்க. அதுவும் ஒரு வித்தியாசமாக ஊர்க்காவாக இருக்குது. புளிச்சக்கீரையில் பார்த்திங்கன்னா அந்த புளிப்பு தன்மை இருக்கிறதுனால கூட நீங்கள் வந்து புளியோ தக்காளியோ ஏதோ ஆட் பண்ண அவசியம் இல்லை. இப்போ எண்ணெய் போட்டுட்டு கடுகு, ஜீரகம், கடலப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு உங்களுக்கு தேவைப்பட்ட மிளகாய் ஆட் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி நம்ம மிளகாய் போட்டிருக்கோம், பட் வாசனைக்காக நீங்கள் ஆட் பண்ணுறதுனா கிள்ளி ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணி நம்ம நல்லா வணக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான
புளிச்சக்கீரை ஊறுகாய் மாதிரி தயாராகிடுங்க. இதை வந்து சாதத்தோடையும் சாப்பிடலாம், இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தோசையோடு கூட வச்சு சாப்பிட்லாம். இது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கெடவே கெடாதுங்க. நல்லா ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுடுங்க. அவ்வளோதாங்க, இது சூப்பராக ரெடி ஆகிடும். அடுத்த குறிப்பு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து டூர் போகும்போது ஆயில் கேன், அதாவது இந்த பாட்டில் ஃபுல்லாக வந்து நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. கண்ணாடி பாட்டிலில் வந்து ஹேர் ஃபால் ஆகாத இருக்கிறதுக்காக ஒரு சில ஐட்டம் வந்து அதில் ஸ்டோர் ஆகிருந்தது. இதை வாங்கிட்டு வந்திருந்தார் என்னோடய ஹஸ்பண்ட் தான். இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா, நிறைய அந்த லீஃப் மாதிரி எதேதோ ஆட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றி வேறு, ஆவாரம் பூ, இது எல்லாமே இந்த பாட்டிலில் இருந்ததுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து கருஞ்சீரகமும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயமும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பாட்டில்ஸ் எப்பயாவது வாங்கினீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் எப்படி வைக்கலாம் அப்படின்றது சொல்கிறேன். இதை விடவே நீங்களே வந்து இந்த ஆவாரம் பூ எல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அப்படி வாங்கி செய்யும் போது உங்களுக்கு காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக தாங்க ஆகும். இந்த பாட்டிலோட ரேட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80 rupees ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. பட் இதில் குவான்டிட்டி கம்மியாக இருக்குது. நம்ம இதுவே நாட்டு மருந்து கடையில் எல்லாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். கொஞ்சமாக போட்டு செய்யலாம். இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி தான், அதுவும் கொஞ்சோண்டு இதில் ஆட் பண்ணி இப்போ இது எல்லாமே இது உள்ள ஸ்டோர் ஆகிருக்கு இல்லைங்களா. இதில் ஃபுல்லாக நான் வந்து தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு வாங்கியாச்சு. சரி, இதை யூஸ் பண்ணி தான் பார்த்துடலாம் அப்படின்ட்டு. பட் நான் வந்து எல்லாமே வாங்கி தான் எண்ணெயை காசுற பழக்கம். இது வாங்கிட்டாரே அப்படின்றதுக்காக சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேங்க. நீங்கள் வந்து டபுள் பாயில் மெத்தடில் நீங்கள் காய வச்சாலும் பரவாயில்ல. அப்படி இல்லையா, இப்போ அடிக்கிற வெயிலில் நீங்கள் வெயிலில் வச்சிங்கனாலே சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இது ஒரு வாரம் வெயிலில் வச்சிங்கனாலே அதனோட பவர் ஃபுல்லாகவே அந்த ஆயில் சக் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் அந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி ஃபுல் ஆயிலில் தேங்காய் எண்ணெயை போட்டுட்டு நான் வந்து வெயிலில் வச்சுட்டேன். இதை வந்து ஒரு 5 to 6 days வச்சு எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சூப்பராக இருந்தது, ட்ரை பண்ணுங்கள். வாங்க அடுத்த குறிப்பு போயிடலாம். உங்கள் வீட்டில் நிறைய குழந்தைங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ சளி தொல்லை, அப்புறம் பார்த்திங்கன்னா இரும்பல், காய்ச்சல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக வர ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த பொடியை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்பூரவள்ளி எடுத்துகிட்டு கூட பார்த்திங்கன்னா துளசி, 2 துளசியுமே இருந்தது. அதனால் அதை 2மே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாங்க. புதினா தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க. ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு இதை எப்படி பவுடராக ஆக்கி வச்சுக்க போகிறோம் அப்படின்றது தான். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கோல்டு பிரச்சனை அதிகமாகவே இருக்கும், சளி எல்லாம் அதிகமாகவே இருக்கும். அந்த மாதிரி டைமில் இதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கொடுத்தீங்கனாலே சூப்பராக ஆகிடும். இப்போ வெத்தலை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 வெத்தலை ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட துளசி கம்மியாக இருந்ததுனால கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும்போது தான் மிக்ஸி ஜாரில் போடும்போது பவுடர் நல்லா கிடைக்கிது, ஃபைன் பவுடராக. இப்போ இதெல்லாம் அலசிட்டு காய வச்சிடலாங்க. எல்லா இலையுமே ட்ரை ஆகிடுதுங்க. பட் கற்பூரவள்ளி மட்டும் கொஞ்சம் நாள் எடுக்குது, திக்காக இருக்கவே நாள் எடுக்குது. பாருங்கள் எவ்வளோ நல்லா காஞ்சிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கூட என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மிளகு ஒரு 4 ஆட் பண்ணி நல்லா பவுடராக ஆக்கி வச்சுக்கலாம். இந்த ஜலிச்சு வச்சுக்குங்க. மிளகு ஆட் பண்ணும்போது சளியெல்லாம் நல்லா கரைக்குங்க. இந்த மாதிரி அரைச்சி பவுடர் ஆக்கிட்டு ஜெலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எப்பப்பெல்லாம் சளி பிடிக்குதோ கொடுங்க குழந்தைங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஜீரகம், 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆனியன் பொடியாக நறுக்குனா ஆனியன் 2 ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலையும் வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகட்டுங்க. இது இட்லி மாவில் எடுத்து போட்டு நீங்கள் குழிப்பணியாரமாக செஞ்சிங்கனாலும் சூப்பராக இருக்குங்க. தாளிச்ச இட்லி கூட செய்யலாம், அந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாத இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கேரட் துருவி ஆட் பண்ணுறேங்க. இது வந்து குழந்தைங்களுக்காக இந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். கேரட் ஆட் பண்ணி நல்லா வணக்கிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு கீரையை கூட நீங்கள் ஆட் பண்ணி குழிப்பணியாரமாக செய்யலாம், இல்லை தோசையாகவும் செய்யலாம். இட்லி மாவில் இப்போ நான் எல்லாமே ஆட் பண்ணிட்டேங்க. இது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சிடலாம். குழிப்பணியாரமாக செய்யலாம், இல்லை தோசையாக கூட ஊற்றிடுங்க. இப்போ நான் வந்து இதை தோசையாக ஊற்றிட்டு இன்னொரு தோசை என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஒரே மாதிரி தான் போர் அடிச்சுடும் இல்லைங்களா. அதுக்காக வந்து கேரட்டை ஒரு தோசையும் பீட்ரூட் ஒரு பக்கம் ஒரு தோசையாகவும் ஊற்றிட்டேங்க. சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியானதை கூட டெய்லியுமே வெறும் தோசை கொடுக்கறத விட இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு கூட இதை 4 பீஸாக கட் பண்ணி நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா கூட சூப்பராக சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வருது பாருங்களேன். ஒரே ஒரு தோசை சாப்பிட்டா கூட ஃபில்லிங்காக இருக்குங்க. இது கூட நீங்கள் பச்சை பட்டாணியாக கூட வேக வச்சு அதை அரைச்சி தோசையாக செய்யலாம். அப்படி இல்லையா குடமிளகாவை கூட நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் தோசையை கூட செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியானது கூட.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நம்பரை. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சேனலில் ஆல்ரெடி இந்த மாதிரி கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய வகையான குக்கிங் டிப்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். அதை ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்படும் போது போய் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வேணுன்னா பார்க்கலாம். இதில் ஏதாவது ஒரு குறிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது எல்லாமே நம்மளோட சேனலில் போட்ட குறிப்புகள் தான். கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த குறிப்பை பற்றியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான குறிப்பில் பார்க்கலாம்.